வாரிசு அரசியலை கடுமையாக விமர்சித்து வந்த தேமுதிக தற்போது குடும்ப கட்சியாக மாறியுள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்து வரும் நிலையில் தேமுதிகவுடன் கூட்டணி வைக்கும் முடிவை அதிமுக மாற்றிக்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. தனிமரமாய் நிற்கும் தேமுதிக யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறது? விரிவாக பார்ப்போம். நாடாளுமன்ற தேர்தலின் போது விடுகதையா இந்த வாழ்க்கை என்று புலம்பிக் கொண்டிருந்த அதிமுகவிற்கு பெரும் நம்பிக்கையாக இருந்தது தேமுதிக என்று சொன்னால் அது மிகையாகாது. அதிமுக பக்கம் யாருமே வரமாட்டார்கள் என்ற விமர்சனங்கள் எழுந்த நிலையில் எதிர்த்து நெல், எதிரியே இல்லை, நம்பிக்கைக்குள் தடைகளே இல்லை என்று தேமுதிக கொடுத்த பூஸ்ட் தான் எடப்பாடிக்கு எனர்ஜி டானிக்காக மாறியது. முரசு பயமுள்ள சும்மா வராதே, ஏதோ காரணத்தோட தானே வரும் என்று யூகித்த அதிமுக தலைமையிடம் ராஜ்யசபா சீட் வேண்டும் என்று கோயம்பேடு அண்ணியார் கேட்க வேறு வழியே இல்லாமல் எடப்பாடியார் ஒப்புக்கொண்டதாக கூறப்பட்டது. தேர்தல் முடிந்தது, அதிமுக கூட்டணி தோல்வியை தழுவியது. ஆனால் அண்ணியார் மட்டும் ராஜ்யசபா சீட்டை விட்டபாடில்லை. வரும் ஆனா வராது என்று எம்ஜிஆர் மாளிகையில் இருந்து தகவல்கள் வெளியாக அதிரடியாக பிரஸ் மீட்டை கூட்டி அதிமுக எங்களுக்குத்தான் ராஜ்யசபா சீட் தருவதாக உறுதியளித்துள்ளது. அண்ணன் எடப்பாடியார் சொன்னதை செய்யக்கூடியவர், கொடுத்த வாக்கை தவறாதவர் அண்ணன் எடப்பாடியார் என்று ஓவர் பில்டப்போடு முந்திக்கொண்டு மீண்டும் அறிவித்தார் கோயம்பேடு அண்ணியார். காரணம், இலையானது மாங்காயின் வெயிட்டை தாங்காது என்பதற்காக முந்திக்கொண்டு முழங்கியது முரசு என்று கூறுகின்றனர் விவரம் அறிந்தவர்கள். இத்தகைய சூழலில் தற்போது மாங்காவே நசுங்கும் நிலையில் உள்ளதால் தாமரையோடு நீந்த தயாரானது இலை கட்சி. அதன்படி அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் மலர்ந்த நிலையில் முரசு கட்சிக்கு தகவலை தெரிவிக்கவில்லை என்று கோயம்பேடு வட்டாரங்கள் தெரிவித்தன. இந்த நிலையில் தன் கூட்டணி முடிவு குறித்து அறிவிக்காமல் இருந்த தேமுதிக தற்போது கட்சிக்குள்ளேயே அதிரடி மாற்றங்களை நிகழ்த்தியுள்ளது. அதாவது தேமுதிகவின் இளைஞர் அணி செயலாளராக தனது மகனான விஜயபிரபாகரனை நியமித்தார் கோயம்பேடு அண்ணியார். இது தொடர்பாக அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் தேமுதிகவின் பொருளாளராக தனது சகோதரரான LK சுதீஷையும் கோயம்பேடு அண்ணியார் நியமித்து தேமுதிகவை ஒரு குடும்ப கட்சியாக மாற்றிவிட்டார் என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து கோயம்பேடு அண்ணியார் வெளியிட்டுள்ள பதிவில், கடலூரில் அடுத்த ஆண்டு 2026 ஜனவரி 9 தேமுதிக மாநாடு நடைபெறும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தேர்தல் நெருங்கும் நேரத்தில்தான் கூட்டணி குறித்து முடிவுகள் எடுக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள், எங்கள் கூட்டணியில் உங்களுக்கு இடமில்லை என்று அதிமுக சொல்லிவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது ஏற்கனவே ராஜ்யசபா சீட் சர்ச்சை இருக்கும் நிலையில் தற்போது ஒட்டுமொத்த குடும்ப உறுப்பினர்களையும் கட்சியின் முக்கிய பொறுப்புகளை கொடுத்து குடும்ப கட்சியாக மாற்றிவிட்டாராம் கோயம்பேடு அண்ணியார். இதனால் திமுகவின் வாரிசு அரசியலை தேர்தல் பிரச்சாரத்தின் முக்கிய அஸ்திரமாக வைக்க நினைக்கும் அதிமுகவிற்கு தேமுதிகவின் முடிவுகள் பின்னடைவை தரும் என்று கூறப்படுகிறது. இதனால் தேமுதிகவுடன் கூட்டணி வைத்தால் அது தனக்குத்தானே குழியை பறித்துக் கொள்ளும் செயல் என்றும், ஏற்கனவே பாஜகவுடன் மீண்டும் கூட்டணியை புதுப்பித்துக் கொண்டதே பெரும் சிக்கலாக மாறியுள்ளதால் பெரும் மன உளைச்சலில் இருக்கிறாராம் எடப்பாடியார் என்று எம்ஜிஆர் மாளிகை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதையெல்லாம் தெரிந்து கொண்டே கோயம்பேடு அண்ணியார், நீங்க நோ சொன்னா என்ன, திமுகவுடன் கூட்டணி வைக்கவும் தயார் என்று முடிவெடுத்திருப்பதாக கோயம்பேடு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறது தேமுதிக? பொறுத்திருந்து பார்ப்போம்.